இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினம் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, சம்பத், அசோக் பாபு ஆகியோர் போர் வீரர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ், அரசு செயலர்கள் பத்மா ஜெய்ஸ்வால், கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய கடலோர காவல் படை, தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இவ்விழாவில் கார்கில் வெற்றி தினம் வெள்ளி விழாவை ஒட்டி கார்கில் போரில் பங்கேற்ற புதுச்சேரியை சேர்ந்த இராணுவ படை வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். அடுத்ததாக ஜூனியர் கார்கில் வெற்றி தின விழா 25வது ஆண்டு விழா பாரத ரத்னா எம்ஜிஆர் பொதுநல பேரவை செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. பாரத ரத்னா எம்ஜிஆர் பொதுநல பேரவை சார்பில் இந்திய கார்கில் வெற்றி தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ரயில் நிலையம் அருகாமையில் உள்ள கார்கில் நினைவு மரத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு கார்கில் போரில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாரத ரத்னா எம்ஜிஆர் பொதுநல பேரவை செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விளையாட்டு வீரர்கள் நல சங்க தலைவர் வளவன், புதுச்சேரி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசுவாமி, பாரதிய ஜனதா கட்சி இளங்கோ, சமூக சேவகர் முருகன், ஆட்டோ சங்கர், தலைவர் மணிவண்ணன், சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜன், செல்வ மணிகண்டன், ஜான் பீட்டர், புதுச்சேரி ரயில்வே நிலைய அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் முதல் முறையாக மாதிரி நிதிநிலை அறிக்கை பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் 62 கால சட்டமன்ற வரலாற்றில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் முதன் முறையாக மாதிரி நிதிநிலை அறிக்கை தொடர்பான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சேர்மன் RL வெங்கட்ராமன் மற்றும் ஏமு ராஜன் முன்னிலையில் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்களின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. கடந்த 62 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தை காங்கிரஸ், திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி, திமுக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி புரிந்துள்ளன. இத்தனை ஆண்டுகளாக மாநில வளர்ச்சியை மட்டுமே முன்வைத்து முழுக்க அரசியல் கலப்பில்லாத பொருளாதார ரீதியான நிதிநிலை அறிக்கையை எந்த ஆட்சியாளர்களும் கட்சிகளும் வழங்கவில்லை. அதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் தொடக்க காலத்தில் இருந்ததை விட பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டு சீரழிந்து வருகின்றது. கடந்த 13 ஆண்டுகளில் ஒரு ஆண்டை தவிர எந்த காரணமும் இல்லாமல் முழு பட்ஜெட் வழங்காமல் இடைக்கால பட்ஜெட் எனும் பெயரில் ஏதோ பெயருக்கு நிதிநிலை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கெல்லாம் மாற்றாக புதுச்சேரி மாநில 16 லட்சம் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மனதில் கொண்டு மாதிரி நிதிநிலை அறிக்கை ஒன்றை புதியதாக தொடங்கப்பட்ட நமது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம்
ரங்கசாமி அரசு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை வழங்குவதற்கு முன்பாக ஒரு மாற்று நிதிநிலை அறிக்கையை வழங்க திட்டமிட்டது. அதன்படி 46 ஆண்டு காலம் புதுச்சேரி கல்லூரிகளிலும் புதுவை பல்கலைக்கழகத்திலும் பொருளாதார துறை பேராசிரியராக பணியாற்றியதோடு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சிறப்பாக செயலாற்றிய நமது கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் அவர்கள் இரவு பகலாக பாடுபட்டு ஒரு முழுமையான முன்னோட்ட நிதிநிலை அறிக்கையை தயாரித்துள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கையின் முழு விவரங்களை 26/7/2024 அன்று காலை சரியாக 10 மணிக்கு வெங்கடா நகரில் உள்ள புதுவை தமிழ் சங்கத்தில் நிழல் பட்ஜெட்டை வெளியிட்டார். அதனை கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். பத்திரிகையாளர்கள் நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் VM ஆனந்தன், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர்கள் பரந்தாமன், ரவிக்குமார், சிவகுமாரன், இணை செயலாளர் சுப்பிரமணி, உதவி செயலாளர் ஆண்டாள், கருணாநிதி, மீனவர் அணி தலைவர் சந்திரன், மகளிர் அணி தலைவர் விமலா பெரியாண்டி மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நமது கழகத்தின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், அணி தலைவர்கள் மற்றும் அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் தவறாமல் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லரியில் ஆடி மாதத்தை ஒட்டி தங்கமான ஆடி சேல் துவங்கியுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லரியில் ஆடி மாதத்தை ஒட்டி தங்கமான ஆடி சேல் துவங்கியுள்ளது. இதனை ஒட்டி தங்க நகைகளுக்கு 50% தள்ளுபடி வழங்கப்படுகின்றது. மேலும் வெள்ளி பொருட்களுக்கு 1 கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 5000 தள்ளுபடியும் 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடியும் அளிக்கப்படுகின்றது. இந்த சலுகை ஆகஸ்ட் 31 வரை மட்டுமே வழங்கப்படும். தள்ளுபடியில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள். 1 கிலோ வெள்ளி பொருட்களுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. இச்சலுகை ஆகஸ்ட் 31 வரை லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுமே உள்ளது. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம். காலங்கள் தோறும் தொடரும் கைராசி சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் தங்கமான ஆடி சேல். சேதாரம் பாதி, சந்தோஷம் மீதி. 50% தள்ளுபடியில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள். 1 கிலோ வெள்ளி பொருட்களுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. இச்சலுகை ஆகஸ்ட் 31 வரை லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுமே உள்ளது. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம். மாநில டென்னிஸ் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா. உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முன்னின்று பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில டென்னிஸ் சங்கம் AITA சாம்பியன்ஷிப் தொடர் போட்டி 14 வயதுக்கு உட்பட்டோர் 26/7/2024 வெள்ளிக்கிழமையன்று காலை 9 மணிக்கு புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இவருடன் கேப்டன் M. பிரதாபன், தலைவர் PSTA மற்றும் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், அலுவலக பொறுப்பாளர்கள், EC உறுப்பினர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமையில் சுமார் 100 முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா ராஜா, கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் டாக்டர் இளங்கோவன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனர் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் மற்றும் அனைத்து சமூக தன்னார்வலர்கள் அமைப்பின் தலைவர் சித்தானந்தம் ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவினை சங்கத்தின் உப தலைவர்கள் சுரேஷ்குமார், கந்தசாமி, பொதுச் செயலாளர் செல்வமணி, செயலாளர்கள் டொம்னிக், நீலவண்ணன், ஜீவானந்தம், சூடாமணி, பொதுநல தொடர்பு அதிகாரி ராமமூர்த்தி ஆகியோர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழா முடிவில் பொதுச் செயலாளர் செல்வமணி நன்றி உரை கூறினார். நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம்மை சிறப்பித்த திரு ராஜா, திருச்சக சமூக இயக்கத்தின் நிறுவனர் திரு ராஜா அவர்களை பொன்னாடை போட்டி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்பாடு செய்திருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியல. என்ன ரீசன்னா ஆர்வலர்கள் தான். அவங்களோட ஒத்துழைப்போடு நாங்கள் நல்லா செஞ்சுட்ருக்கோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மக்களுக்கும், இந்த மீடியாக்களுக்கும், ப்ளஸ்ஸு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றேன். ஐயா அவர்கள், இளங்கோவன் சாரும் ராஜா சாரும் இங்கே வந்து எங்களுக்கு வந்து சிறப்பித்ததுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துள்ளேன். புதுச்சேரி வாழக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் 96வது செடல் மகோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி வாழக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் 96வது செடல் மகோற்சவ விழாவில் பக்தர்கள் அலகு குத்தி தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள். மேலும் இந்த அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் ஐயனார் அப்பனுக்கு பக்தர்கள் பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவை முன்னாள் சபாநாயகரும் ஆலய உரிமையாளருமான பழனிராஜா, தண்டாயுதபாணி, மனோகரன், ரவி, சௌரிராஜன் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இவ்விழாவில் பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடன்களை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்களும், உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும், புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தலைமையில் காமராஜர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகரின் மைய பகுதியான காமராஜர் சாலை ஒரு தனியாருக்காக முக்கிய சாலை சுமார் 2 கிலோமீட்டர் அளவுக்கு நோண்டப்பட்டு போக்குவரத்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகிறார்கள். இதனை அறிந்த பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்களும், உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும், புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தலைமையில் அப்பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவையில் உள்ள 11 மாத ஊதியத்தை வழங்கிடவும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறையின் கீழ் உள்ள அங்கன்வாடியில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 450க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத இறுதி தவறாமல் ஊதியம் வழங்கிடவும், 4 ஆண்டுகால போனஸ் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், 3 ஆண்டுகள் பணி முடித்துள்ள ஒப்பந்த அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்யவும், நிலுவையில் உள்ள 11 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்தனர்.
அப்பொழுது அவர்களை போலீசார் சட்டப்பேரவை அருகே உள்ள ஆம்பூர் சாலை சந்திப்பில் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் அங்கே சாலையில் அமர்ந்து தங்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலர் லலிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சத்யா, பிரேமதாசன், ரவிச்சந்திரன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உட்பட சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சொத்து பிரச்சனையில் மாடி படிக்கட்டுகளை அண்ணன் இடித்து தள்ளியதால் தம்பியின் குடும்பத்தினர் 10 மணி நேரம் முதல் தளத்தில் பரிதவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கொட்டுப்பாளையம் மெயின் ரோடு மாரியம்மன் கோவில் சந்திப்பு முனையில் முதல் தளத்துடன் கூடிய வீடு உள்ளது. இந்த வீடு கீழ்த்தளத்தில் 60 வயதான அண்ணன் வசிக்கிறார். மேல் தளத்தில் அவருடைய 55 வயதான தம்பி இளங்கோ குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அண்ணன் தம்பி இடையே நீண்ட காலமாக சொத்து பிரச்சனை இருந்து வருகின்றது. அடிக்கடி இருவரும் தகராறில் ஈடுபட்டு வந்தனர். இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில் தம்பி குடும்பத்தினர் மாரியம்மன் கோவில் தெரு மாடிப்படி வழியை பயன்படுத்தி வந்தனர். கொட்டுப்பாளையம் மெயின் ரோட்டு வழியினை அவரது அண்ணன் குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று தம்பி குடும்பத்தினர் செல்லும் மாடிப்படிகளை அண்ணன் குடும்பத்தினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இடித்து தள்ளினர். இதனால் தம்பி குடும்பத்தினர் மேல் தளத்தில் சிக்கினார்கள். வெளியே செல்ல முடியாமல் பரிதவித்தனர். தொடர்ந்து மாலை 5:30 மணியளவில் உறவினர் மூலமாக கோரிமேடு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஏணி மூலம் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவம் குறித்து கோரிமேடு போலீசார் விசாரித்து வருகின்றனர். போலீசார் கூறுகையில், வீடு பழமையாக இருக்கின்றது, அதனால் இடித்தேன் என்று அண்ணனும், நன்றாக உள்ள வீட்டினை இடித்துவிட்டு எங்களை அப்புறப்படுத்த முயற்சி நடப்பதாக தம்பியும் கூறி வருகின்றனர். இருப்பினும் வீட்டு மாடிப்படிகளை இடித்து கீழே வர முடியாதபடி தள்ளுவது சட்டப்படி குற்றம். நில விவகாரம் என்பதால் ஆவணங்களை சரிபார்த்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். கடந்த 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் நடைபெற்றது. இதனை ஒட்டி ஆண்டுதோறும் கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இந்த தினத்தை ஒட்டி பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் நேற்று தீப்பந்த ஊர்வலம் நடத்தினார்கள். கடந்த 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் நடைபெற்றது. பாகிஸ்தானுடன் நடந்த இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதனை ஒட்டி ஆண்டுதோறும் கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இந்த வெற்றி தினம் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டுள்ளது. கார்கில் தினத்தை ஒட்டி பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் நேற்று தீப்பந்த ஊர்வலம் நடத்தினார்கள். இந்த ஊர்வலத்திற்கு இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் தலைமை தாங்கினார். புதுவை தலைமை செயலகம் எதிரே உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய அவர்கள் அங்கிருந்து தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலம் கடற்கரை சாலை, புஷி வீதி வழியாக அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது. முதலியார்பேட்டை சுவாமிநாத பிள்ளை வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 33ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி முதலியார்பேட்டை சுவாமிநாத பிள்ளை வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை 33ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக துலுக்கானத்தம்மன் நகர், வேல்ராம்பேட் உழந்தை ஏரியில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு துலுக்கானத்தம்மன் நகர், வேல்ராம்பேட், கடலூர் ரோடு, உழந்தை கீரப்பாளையம், புவன்கரே வீதி, ரோடியார் மில் வீதி, கடலூர் ரோடு, வன்னிய பெருமாள் கோவில் வீதி வழியாக சுவாமிநாத பிள்ளை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது. ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு புனித நீர் ஊற்றி கொடியேற்றம் செய்து சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகிகள் சார்பில் மரியாதை செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராஜி என்கின்ற பாவாடை ராயன்,
நிர்வாகிகள் சங்கரையா, ராமதாஸ், ராஜி, அசோக் குமார், கார்த்திகேயன், ரவி, கிஷோர் மற்றும் ஊர் பெரியவர்களும் இளைஞர்களும் மகளிர் அணியினரும் ஆடித் திருவிழா ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர். புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியின் 86வது ஆண்டு விழா மற்றும் பள்ளி பாதுகாவலரின் பெயர் கொண்ட விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஜெயின் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ள புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியின் 86வது ஆண்டு விழா மற்றும் பள்ளியின் மேலாண் மாணவர்களாகிய அருட்தந்தையர்கள் நிறைவேற்றும் திருப்பலிக்கும் பள்ளி பாதுகாவலி பெயர் கொண்ட திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜென்ம ராக்கினி ஆலய பங்குத்தந்தை ஜான் கென்னடி, ஆரோக்கிய ஜோஹிம்ராஜ், ரோட்டரி சங்க மகளிர் பிரிவை சேர்ந்த தலைவி அனுராதா ராஜகோபாலன், விக்டர் ஜான், வழக்கறிஞர் ரோட்டரி மேரி அண்ணா தயாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு பொது தேர்வு மற்றும் விளையாட்டுகளில் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்குத்தந்தை மற்றும் பள்ளி தாளாளரான ரொசாரியோ, உதவி பங்குத்தந்தை ஆரோன், பள்ளி தலைமை ஆசிரியர் வின்சென்ட் மற்றும் இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இந்திராணி செவிலியர் கல்லூரி, பிசியோதெரபி மற்றும் பாராமெடிக்கல் அறிவியல் கல்லூரி நிறுவனங்களின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி இந்திராணி செவிலியர் கல்லூரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் அறிவியல் மற்றும் கல்லூரி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனங்களின் பட்டமளிப்பு விழா மருத்துவக் கல்லூரியின் அமைந்துள்ள சாய் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. கல்வி குழுமத்தின் தாளாளர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். கல்லூரியின் நிறுவனர் ராதா ராமச்சந்திரன், நிர்வாக இயக்குநர்கள் ராஜீவ் கிருஷ்ணா மற்றும் மௌஷ்மி ராஜீவ் கிருஷ்ணா, முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா மற்றும் கல்வி குழுமத்தின் பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பேராசிரியர் டாக்டர் ஜமுனா ராணி, துறை தலைவர் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம் இந்திராணி செவிலியர் கல்லூரி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் துணை பேராசிரியர் சிலம்பரசி, வெங்கடேஸ்வரா பாரா மெடிக்கல் மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்கள் விருந்தினரை அறிமுகப்படுத்தினார்கள். புதுச்சேரி மாவட்ட மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீராமுலு MS அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு, மேலும் கல்வி குழுமத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர்கள், பொது மேலாளர், சிறப்பு விருந்தினர், அனைத்து துறையின் கல்லூரி முதல்வர்கள், பல்வேறு துறை தலைவர்கள், பேராசிரியர் மற்றும் பட்டதாரிகள் அனைவரும் பட்டமளிப்பு உடை அணிந்து கம்பீரமாக ஊர்வலத்துடன் இந்நிகழ்ச்சிக்கு வருகை ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து மேற்கண்ட அனைவரும் இணைந்து குத்து விளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். கல்வி குழுமத்தின் தாளாளர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமை விருந்தினர் மற்றும் விழா பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் பேராசிரியை ராஜேஸ்வரி, துணை முதல்வர் இந்திராணி செவிலியர் கல்லூரி அவர்கள் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு உறுதிமொழியை முன்மொழிந்தார். மேலும் தலைமை விருந்தினர் டாக்டர் உயர்திரு ஸ்ரீராமுலு MS அவர்களது உரையில் பட்டம் பெற்ற அனைவரும் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி மேம்படுவதற்கான முயற்சியை மாணவர்கள் முன்னெடுக்க வேண்டும். மாணவ செல்வங்கள் அனைவரும் சமுதாய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக திகழ வேண்டும். மேலும் சிறந்த எதிர்காலத்தை அமைப்பதற்கு கல்வி, கடின உழைப்பும் உறுதிப்பாடு ஆகியவைகள் மிகவும் இன்றியமையாதவை என்றும் எடுத்துரைத்தார். பின்னர் இந்திராணி செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் மல்லிகா கண்ணன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாரா மெடிக்கல் மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த வைரவேல் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த பாபு ஆகியோர் கல்லூரி ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்து கல்வி ஆண்டு முழுவதும் மாணவர்கள் செய்த சாதனைகள் மற்றும் கல்வியின் முன்னேற்றங்களை எடுத்துரைத்தனர். மேலும் கல்லூரியின் இதழ் வெளியிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. முடிவில் பேராசிரியர் பால்ராஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரி அவர்கள் நன்றி உரை ஆற்றினார். இந்திராணி நர்சிங் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் முன்னாள் மாணவர்களுக்கான தொழில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி காலை 10:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற்றது.
மாவட்டம் வானூர் தொகுதியில் உள்ள திருவக்கரை பகுதியில் சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய புவியியல் பூங்காவை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியாளர். விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் தொகுதியில் 2 நாட்களாக தமிழக முதல்வரின் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற தலைப்பில் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் பல்வேறு அரசு சார்ந்த பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை தந்திராயன் குப்பம் மீனவர்களின் நிறை குறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பெரிய முதலியார் சாவடி, பொம்மையார் பாளையம் பகுதியில் உள்ள பள்ளிகளில் முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டத்தினை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து திருவக்கரை பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுரங்கத்துறை புதிய புவியியல் பூங்கா கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். இதில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதன் ஜெய், திண்டிவனம் சார் ஆட்சியாளர் திவ்யான்ஷி மற்றும் வானூர் வட்டாட்சியாளர் நாராயணமூர்த்தி, திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் திருவக்கரை கோ பாஸ்கரன், திருவக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா ராமச்சந்திரன், கலியன், நீலமேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நற்பணி நாயகன் நடிகர் சூர்யா அவர்களின் 49வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணன் சூர்யா மக்கள் சேவை மையம் சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு சேலைகள், ஆதரவற்றோர் காப்பகத்தில் காலை சிற்றுண்டி மற்றும் மதியம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு முன்பு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதனை அண்ணன் சூர்யா மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் SRS சூரிய ராஜேந்திரன் அவர்களின் ஆசியோடு சூரிய பாலாஜி மற்றும் அபிதாப் ஒருங்கிணைப்பில் நடிகர் சூர்யாவின் தம்பிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 35ஆம் ஆண்டு செடல் தேர் பிரம்மோற்சவ திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்மன் திருவீதி உலா நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வாக இன்று காலை முத்துமாரியம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்து மூலவருக்கு சந்தன காப்பால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் செடல் ஏந்தி தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் விழா குழுவினர் ஹரி, பாபு செந்தில், முத்து, ஆறுமுகம், செல்வம், கனகராஜ், குமார், பாலு, ராஜா, சத்தியமூர்த்தி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பேரா மெடிக்கல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பேரா மெடிக்கல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்களுக்கு பசுமை நிறைந்த கல்லூரி கால நினைவுகளை தன்னகத்தை கொண்ட இடமாக திகழ்கின்றது. அதன் காரணமாக முதல் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பேரா மெடிக்கல் கல்லூரியில் நடைபெற்றது. அதில் அக்கல்லூரியில் பயின்ற 11 ஆண்டுகளின் முன்னாள் மாணவர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் முதன்மை செயல் இயக்குனர் டாக்டர் வித்யா மற்றும் அக்கல்லூரியின் பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் தலைமை தாங்கினர்.
இக்கல்வி குழுமத்தின் தலைவர் ஸ்ரீ ராமச்சந்திரன் கருணை மற்றும் ஊக்கமளிக்கும் விதமாக கருத்துரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த வைரவேல், டிஜிஎம் புகழேந்தி மற்றும் அட்வைசர் வெங்கட்ராமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். முன்னாள் மாணவர் சந்திப்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்கள் கடந்த கால நினைவுகள் மற்றும் ஆசிரியர்களுடன் மீண்டும் இணைவதற்கும் கல்லூரி வளாகத்தில் தங்களை மீண்டும் நேசத்திற்குரிய சில நினைவுகளை மீண்டும் பார்வையிடுவதற்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. இந்நிகழ்வில் முற்காலத்தில் பிரிந்த மாணவர்கள் அவர்களின் சிறுகதைகள், அவர்களின் கடந்த கால நிகழ்வுகளை நினைக்கும் ஒரு சந்திப்பாக பல எதிர்பார்ப்புகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மிக சிறந்த முறையில் பல ஈடுபாடுகளுடன் கூடிய விளையாட்டுகளும் ஊக்குவிக்கும் பேச்சுகளுடனும் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. இதனைப் போலவே எதிர்காலத்தில் பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அந்நிகழ்ச்சியில் உறுதியளிக்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி மாதம் பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தில் திதி நித்திய ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகா வராகி அம்மனுக்கு ஆடி மாதம் பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் மஞ்சள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், வாசனை திரவியங்கள் ஆகிய வஸ்துக்களால் மகா அபிஷேகம் மற்றும் யாக வேள்விகள் நடைபெற்று இரவு 10 மணி அளவில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பின்பு அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் மாதத்தில் ஒரு முறை பஞ்சமி திதி காலத்தில் அன்னை வராகி அம்மனை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திரை பாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என நம்பப்படுகின்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 32ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று காலை சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அந்த ஆலயத்தில் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் மற்றும் விநாயகர், முருகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்கை உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கணபதி ஹோமத்துடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம நாட்டாமை நடராஜன், தலைவர் ஐயனார், துணைத் தலைவர் குப்புசாமி, செயலாளர் ஞானவேல், துணை செயலாளர் செல்வம், பொருளாளர் முருகன், துணை பொருளாளர் சக்திவேல், பாவாடை, ராஜி, ரமேஷ், மணிகண்டன், கந்தவேல், முருகவேல், மதி அழகன் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 10 நபர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக தலா 2,20,000 ரூபாய் என மொத்தம் 22 லட்சம் ரூபாய் நிதி உதவி பெறுவதற்கான அரசாணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை மூலம் ராஜீவ்காந்தி சமூக நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 18 முதல் 55 வயது வரை குடும்பத்தில் உள்ளவர்கள் இயற்கை முறையில் இறந்தவர்களுக்கு புதுச்சேரி அரசு 30,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கி வருகின்றது. மேலும் விபத்தின் மூலம் உயிர் நீத்த நபர்களுக்கு 75,000 ரூபாய் நிதியையும் வழங்கப்படுகின்றது. இதன் மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 23 குடும்பங்களுக்கு இறந்தவர்களுக்கான நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுவை மாநிலம் காராமணிக்குப்பம் நல்லாண்ட மேஸ்திரி வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ நாக தேவதைகள் ஆலயத்தில் நடைபெற்ற சாகை வார்த்தல் விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுவை மாநிலம் காராமணிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன், விநாயகர், பாலமுருகன், நாக தேவதை ஆலயத்தில் சாகை வார்த்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 18ஆம் தேதி மங்கள இசையுடன் அனுக்ஷை விநாயகர் பூஜை, வருண பூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் அம்மனுக்கு காப்பு கட்டுதல், கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் இதன் முக்கிய நாளான இன்று அம்மனுக்கு சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் மற்றும் பார் சாகை கொண்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வீதி உலா வந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.